இந்த பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் நிகழவிருப்பதால் உங்கள் சத்துருக்களுக்கு இப்பொழுது சனி பிடிக்கப் போகிறது. உங்கள் வேலையில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த பயிற்சி இருக்கப் போகிறது. நீங்கள் அரசு துறையில் இருந்தாலும் சரி, தனியார் துறையில் இருந்தாலும் சரி, அந்த துறையில் ஒரு முன்னேற்றத்தை நிச்சயம் இந்த 2 வருடங்கள் அடைவீர்கள். உங்கள் வேலையில் இதுநாள் வரை தொல்லை கொடுத்து கொண்டிருந்தவர்கள் இனி இடமாற்றம் அடைவார்கள். ப்ரமோஷனும் ஊதிய உயர்வும் உங்களை தேடி வரும். கோர்ட் கேஸ் வழக்கு, பாக பிரிவினை பிரச்சனைகள், நிலப்பிரச்சனை, சொத்து பிரச்சனை என அனைத்தும் சாதகமாக உங்களுக்கு முடியும். சுய தொழில் செய்பவர்கள் தொழிலில் அதிக போட்டிகளை சந்திக்க நேரிடும். தொழில் போட்டிகள் அதிகம் இருந்தாலும் இறுதியில் நீங்களே வெற்றியை காண்பீர்கள். துலாம் ராசிக்காரர்கள் அரசியலில் இருந்தீர்கள் என்றால் வருகின்ற தேர்தல் உங்களுக்கு அரியணையை கொடுக்கக்கூடிய ஒரு தேர்தலாகவே அமையும். மாணவர்கள் தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள். போட்டித் தேர்வுகளுக்கு முயற்சிப்பவர்கள் இந்த வருடம் வெற்றியை காண்பீர்கள். உங்களுக்கு இதுநாள் வரை இருந்து வந்த நீண்ட நாள் நோய்கள் குணமடைந்து பூரண நலம் பெறுவீர்கள். உங்களின் பழைய கடன் அடைய புதிய வழிகள் பிறக்கும். புதிதாக தொழிலை தொடங்கவோ அல்லது வீடு கட்டவோ நீங்கள் கடனை கேட்டால் நீங்கள் கேட்கும் தொகை கடனாக கிடைக்கும். மீனராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கும் பொழுது பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய 3 நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்வார். இதில் உத்திரட்டாதி அவரின் சுயசாரமாகும். ரேவதி நட்சத்திரம் அவரின் நட்பு கிரகமான புத பகவானின் சாரமாகும். எனவே சனி பகவானின் நட்சத்திர சார சஞ்சாரமும் உங்களுக்கு சாதகமாகவே அமைகிறது. சனி பகவான் உங்கள் 6ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களின் 3ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் ஆகிய இடங்களை பார்வை செய்கிறார். இதனால் உங்கள் இளைய சகோதரத்துடன் பிரச்சனைகளை சந்திப்பீர்கள். வழக்குகளில் வெற்றியை காண்பீர்கள். விரயங்கள் குறையும். உங்களுக்கு சகல விதத்திலும் நன்மையை கொடுக்கக்கூடிய ஓர் நல்ல சனி பயிற்சியாகவே இந்த பயிற்சியானது அமைகிறது. இது போன்ற ஓர் அற்புதமான நிலை உங்கள் வாழ்வில் மீண்டும் வருவதற்கு 30 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும். எனவே இந்த காலத்தை நன்றாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். 6ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். லாபங்களை கொடுக்க 11ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரித்து வருகிறார். ராகு பகவானை தவிர மற்ற அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு நன்மையையே செய்ய போகின்றன. எனவே உங்களின் முயற்சிகளை பெரிதாக்குங்கள். உங்கள் கனவுகளும் ஆசைகளும் நிறைவேறப் போகின்றன. இந்த சனிப்பெயர்ச்சியில் பரிகாரமாக ஒரு முறை ஸ்ரீரங்கம் சென்று அங்குள்ள தாயார் அம்மனுக்கு பூமாலை அணிவித்து வழிபட்டு வாருங்கள். வெள்ளிக்கிழமைகளில் காலை சுக்கிர ஓரையான 6 முதல் 7 மணி நேரத்தில் பூஜை அறையில் புவனேஸ்வரி அஷ்டோத்திரம் படித்து வாருங்கள். உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். வருமானம் அதிகரிக்கும். வாழ்க்கை வளம் பெறும். துலாம் ராசிக்காரர்களே, இறைவனின் துணை என்றும் உங்களுக்கு இருக்கட்டும். நன்றி.